கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவே. தூய ஆவியே துணையாக வருவே, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வே. இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாசிக்கலாம். திருப்பாடல் 38:21. திருப்பாடல் 38:21. ஆண்டவரே, என்னை கைவிடாதேயும். என் கடவுளே, என்னை விட்டு அகன்று விடாதேயும். ஆமென். ஆண்டவரே, என்னை கைவிடாதேயும். என் கடவுளே, என்னை விட்டு அகன்று விடாதே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதிலே இறை இரக்கத்தின் செய்திக்காக, அதிகாலை மன்னாவுக்காக கற்களில் எழுந்து அவர் சமூகத்தில் வந்து காத்திருக்கின்ற என் தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்களுக்காக நான் செபித்து கொண்டிருக்கிறேன். இந்த காலை பொழுதிலே ஆவியானவர் நமக்கு தருகின்ற இறை இரக்கத்தின் செய்தி, எதை பற்றியும் எரிச்சல் அடையாதே. எதை பற்றியும் எரிச்சல் அடையாதே, கோபப்படாதே. எதை பற்றியும் எரிச்சல் அடையாதே, கோபப்படாதே. ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? சிந்திப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கலாம். திருப்பாடல் 40:5. ஆமென். ஆண்டவரே, என்னிருந்தவற்றை நீர் எமக்கென செய்துள்ளீர். உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை. என் கடவுளே, உம் அரும் செயல்களும் திட்டங்களும் எங்களுக்காகவே. அவற்றை நான் எடுத்துரைக்க விரும்புவேன் ஆகில் அவை எண்ணிலடங்கா. ஆமென். ஆமென். ஆண்டவரே, எண்ணிருந்தவற்றை நீர் எனக்கென செய்துள்ளீர், எங்களுக்காக செய்துள்ளீர். உமக்கு நிகரானவர் யாரும் இல்லைப்பா. உம்முடைய அரும் செயல்களும் திட்டங்களும் எங்களுக்காகவே. அவற்றை நான் எடுத்துரைக்க விரும்புவேன் ஆகில் எண்ணிலடங்காத. அப்போ நான் ஏன் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாட்டேங்கிறேன்? நான் எனக்கே எரிச்சல், எனக்கே கோபம். நீர் எனக்கென எண்ணிருந்தவற்றை செய்திருக்கும் பொழுது எனக்குள்ள ஏன் இந்த கோபம்? நீர் எனக்காக பல திட்டங்களை வைத்திருக்கும் பொழுது நான் ஏன் எரிச்சல் அடையணும்? நான் ஏன் கோபப்படணும்? எனக்கு ஒரு தீர்மானம், நான் இனிமேல் யார் மேலும் எரிச்சல் அடைய மாட்டேன், யாரையும் கோபப்படுத்த மாட்டேன் என்ற ஒரு முடிவு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தாய்,
உன் இதயத்தை எனக்கு தர நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். உன் இதயத்தை எனக்கு தர நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உனது சிலுவைகள் பாரமாக இருக்கும்போது கூட நீ உன் இதயத்தை எனக்கு தர வேண்டும். உன்னுடைய சிலுவைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், கவலைகள், நோய்கள், நோக்காடுகள் என்னவா இருந்தாலும் நீ உன் இதயத்தை எனக்கு தர வேண்டும் என நான் விரும்புகிறேன். அவர் விரும்புகிறார். நீ தருவாயா? உன் இதயத்தை எனக்கு தருவாயா என்று அவர் விரும்புகிறார். நீ இதை செய்யும்போது நான் மிகவும் அழகுடையவளாக இருக்கிறாய். நீ இதை செய்யும் பொழுதுதான் மிகவும் அழகுடையவனாக இருக்கிறாய். இதுதான் ரகசியம். அழகு அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அதுதான் திருப்பாடல் 40:4 மிக அழகாக சொல்லும். ஆமென். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். ஆமென். பொய்யானவற்றை சாராதவர். ஆண்டவர் மீது மாத்திரம் நம்பிக்கை கொண்டவர்கள் பேறு பெற்றவர். அதனால தான் சொல்றாரு, உனது சிலுவைகள் பாரமாக இருக்கும்போது கூட நீ உன் இதயத்தை எனக்கு தர வேண்டும் என விரும்புகிறேன். இதை நீ செய்யும் போதுதான் நீ மிகவும் அழகுடையவளாக இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நீ என் கைகளில் அனைத்தும் விலை உயர்ந்த ஒரு பொன்னாக மாறும். மூவரும் இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளதாக இருக்கும். எனவேதான் நான் கேட்கிறேன், எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கும் முன் என்னை நோக்கி பார்த்து என்னிடம் உதவி கேள். ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எந்த ஒரு வேலையையும் செயலையும் நீ ஆரம்பிக்கும் முன் என்னை நோக்கி பார்த்து என்னிடம் உதவி கேள். ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் என்ன அழகா சொல்றார் பாருங்க. வாசிக்கலாம். திருப்பாடல் 40:16. வசனம். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். ஆமென். ஆமென். உம்மை தேடுவோர் அனைவரும், அதான் அவர் கேட்கிறார், நீ உன் இதயத்தை எனக்கு தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உன்னை அன்பு செய்கிறேன். எதை பற்றியும் எரிச்சல் படாதே, கோபப்படாதே. உன்னுடைய சிலுவைகள் பாரமாக இருக்கும்போது கூட நீ உன் இதயத்தை எனக்கு தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் கைகளில் அனைத்தும் விலை உயர்ந்த ஒரு பொன்னாக நீ மாறுகிறாய். எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கும் போது என்னை நோக்கி பார்த்து என்னிடம் உதவி கேள். ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். ஆண்டவரை தேடும். எதை பற்றியும் எரிச்சல் அடையாதே, கோபப்படாதே. ஆன்மீக சிந்தனை அழகா சொல்றார் பாருங்க. என் குழந்தாய், நான் உனக்கு சொல்லுகிறேன், கவலைப்படாதே. என் குழந்தாய், நான் உனக்கு சொல்லுகிறேன், கவலைப்படாதே. ஜெபி, சமாதானத்துடன் இரு. பல சமயங்களில் இதெல்லாம் உனக்கு கடினமாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் அந்த நிலையிலும் கூட நான் உன்னை அன்பு செய்கிறேன்.
எதை பற்றியும் எரிச்சல் அடையாதே, கோபப்படாதே. இன்று நீ கண்டது போல எல்லாவற்றையும் உனக்காக நான் சரி செய்வேன். இன்று நீ கண்டது போல எல்லாவற்றையும் உனக்காக சரி செய்கிறார். அனைத்தையும் சரி செய்வேன். ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதுதான் மிக அழகாக சொல்லுகிறது. அப்ப செய்ய வேண்டியது என்ன? சங்கீதம் 40:8. ஆமென். என் கடவுளே, உமது திருவுள்ளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். ஆமென். செய்ய வேண்டியது இது மட்டும்தான். உம்முடைய திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் எப்படி மகிழ்ச்சி அடைகிறாரு? நீ என்கிட்ட வரும்போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மூவரு இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளதாக இருக்கிறது. எனவே தான் கேட்கிறேன். உனக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது, கஷ்டம் வரும்போது, பாடு வரும்பொழுது கவலைப்படாத. உனக்கு சொல்லுகிறேன், நீ கவலைப்படாதே. ஜெபி, சமாதானத்தோடு. பல சமயங்களில் இதெல்லாம் உனக்கு கடினமாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அவருக்கு தெரியும். அந்த நிலையிலும் கூட நான் உன்னை அன்பு செய்கிறேன். எதை பற்றியும் எரிச்சல் அடையாதே, கோபப்படாதே. ஆண்டவரை தேடுவோர் அனைவரும் மகிழ்ந்து களி கூறட்டும். மகிழ்ச்சி. அவர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். எதை பற்றியும் எரிச்சல் அடையாதே, கோபப்படாதே என்ற சிந்தனை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.